Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by GenReviews.online. This is one of the review portal site. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினரை நீக்கணும் இல்லை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத கண்டிப்பா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸை பண்றதுக்கு உங்ககிட்ட லேப்டாப் இல்லை சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த ஒரு ப்ராசஸை நீங்க உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமாகவும் நீங்க ஈஸியா பண்ணிக்க முடியும். கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. டாப்லேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ஷோ ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்டா அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ உங்களுக்கு தமிழ் சரியா புரியல இல்லை இங்கிலீஷா இருக்கு எனக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொழி தேர்வுன்னு டாப் ரைட் கார்னர்ல இருக்கும். இங்க உங்களோட லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு. ஸோ இங்க குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சேர்க்கலாம், இல்ல நீக்கணும், இல்ல முகவரி மாற்றணும், இல்ல குடும்ப தலைவரை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னா குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படின்ற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க கேப்சாவை அப்படியே இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதிவு செய் அப்படின்னு இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க என்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த OTP இன்ஸ்டன்டாவே உங்களோட மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த OTPயை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதிவு செய் அப்படின்னு இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ எந்த ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டோட நம்பர் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ இங்க சேவையை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்க ஆப்ஷன்ல இப்ப நம்ம குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்க ஆப்ஷன்ல இந்த 4 விஷயத்தை தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ இதுல ஏதாவது ஒரு விஷயத்த அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ டெத் சர்டிஃபிகேட் இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை அடாப்ஷன் சர்டிஃபிகேட் இல்லை அதர் சர்டிஃபிகேட் இருக்க இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேண்டேட்டரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. 1 MBக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண போற ஃபைல் சைஸ் இருக்கணும். ஸோ அதனால நீங்க கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைலை நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டை தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க சூஸ் ஃபைலை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பதிவேற்று அப்படின்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரா அப்லோட் ஆகும், இல்லைன்னா அப்லோட் ஆகாது. ஸோ நீங்க ப்ராப்பரா அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்லோட் ஆகாது. ஸோ நீங்க அப்லோட் பண்ண உடனே இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள்னு இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பாட்டம்ல ரீசன் அப்படின்னு இருக்க இடத்துல என்ன ரீசனுக்காக நீங்க நேமை ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்ற ரீசனை நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன உறுப்பினரை நீங்க நீக்கம் செய்யணும் அப்படின்ற செக் பாக்ஸை ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மாத்தி ஏதாவது நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த உறுதிப்படுத்துதல்ன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி பதிவு செய்ய அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு எண்ணு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ பண்ண ஒரு ஸ்டேட்டஸை நீங்க இந்த நம்பரை வச்சுதான் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்யறதுக்கு தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நம்பர் தேவை. அந்த நம்பர் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களுக்கு இந்த நம்பர் ஷோ ஆகும். ஸோ அந்த SMS-ஐ நீங்க கிளிக் பண்ணி அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்ல. அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க குறிப்பு என்ன நீங்க என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். உங்க டீட்டெயில் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற எல்லாமே இங்க ஷோ ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு விட்டது, ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கவும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயிலை டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட டாக்குமெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, இதனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நினைச்சிங்க, இல்லை உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை எங்கே போய் பார்க்கணும்னா, டாப்ல பார்த்தீங்கன்னா என் விவரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க கருத்து அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இல்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு